முதலையா நரியா? ஒரு பெரிய ஏரியில ஒரு பெரிய முதலை ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஏரியில தண்ணி குடிக்க வர எல்லா விலங்குகளையும் அது அடித்து சாப்பிட்ரும். ஒரு நாள் அந்த ஏரிக்கு குள்ள நரி ஒன்று தண்ணி குடிக்க ஏரி பக்கத்தில் வந்துச்சு. அப்போ தண்ணியில இருந்து அங்கே வேகமாக வந்த முதலை குள்ள நரியோட காலை வாயில கவ்வுச்சு. முதலையை பார்த்து குள்ள நரி பயத்துல நடுங்குச்சு. அப்போ தன்னோட மனசுக்குள்ள குள்ள நரி ஒரு திட்டம் போட்டுச்சு. முதலையாரே, நீங்க என்னோட கால் நினைச்சு மரக்கட்டைய கவி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குள்ள நரி சிரிச்சிச்சு. குள்ள நரி சொன்னதை கேட்டு முதலை வாயை திறந்துச்சு. அப்போ குள்ள நரி வேகமா முதலை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுச்சு. குள்ள நரி தன்னை ஏமாத்துனதை உணர்ந்த முதலை ரொம்ப கோவப்பட்டுச்சு. முதலை கோவத்துல எப்படியாச்சும் இந்த நரிய புடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிச்சு. அப்படியே மறுநாள் விடிய முதலை ஏரிக்கரையோரம் நிறைய நாவப்பழத்தை ஒன்னா ஆக்குச்சு. நாவப்பழத்துக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு முதலை. வழக்கம் போல ஏரிக்கு குள்ள நரி தண்ணி குடிக்க வந்துச்சு. பழம் நிறைய இருக்கிறத பார்த்த நரி, ஆஹா, எவ்வளோ பழம், எல்லாம் எனக்கு தான், ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நாவப்பழத்துக்கிட்ட போச்சு. அப்போ என்ன இது, நாவப்பழத்துக்குள்ள ஏதோ அசையுதே அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பார்த்துச்சு. அப்போ அங்க இருந்த முதலைய பார்த்த நரி, முதலையாரே, என்னைய பிடிக்க பாக்குற? ஆஹா, நான் வரட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிச்சுக்கிட்டே ஓடிடுச்சு. முதலை திரும்பவும் ஏமாந்து போச்சு. எப்படியாச்சும் அடுத்த தடவை கண்டிப்பா புடிச்சிடணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிச்சு. ஒரு நாள் தூரத்துல குள்ளநரி வரத பார்த்த முதலை பாதையில இறந்து போன மாதிரி படுத்துக்குச்சு. முதலை வழியில படுத்துன்னு இருக்கிறத பார்த்த குள்ளநரி, என்ன முதல்ல படுத்துன்னு இருக்கு, பக்கத்துல இருக்க கால் தடத்துல ஈரமா இருக்கு, இப்பதான் ஏரி உள்ள இருந்து முதல்ல வந்து படுத்திருக்கு போல. ஓ, இது நம்மள பிடிக்கதான் இப்படி திட்டம் போட்டு இறந்து போன மாதிரி நடிக்குதா அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே சொல்லிக்கிச்சு. என்ன, இறந்து போன முதலைங்களா இருந்தா வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும், இதுல என்ன ஆடவே இல்லை. குள்ளநரி இப்படி சொன்னதும் முதலை தன்னோட வாளை வேகமா ஆட்டுச்சு. முதலைய பார்த்த குள்ளநரி சிரிச்சுக்கிட்டே, செத்து போன முதலைக்கு தான் காது கேக்குமா, இல்ல அதை கேட்டுட்டு வாழைத்தான் ஆட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. முதலை திரும்பவும் ஏமாந்து போச்சு. நண்பர்களே, இது சின்ன சேனலு, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், அப்படியே உங்கள் பொன்னான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தினமும் 300 rupees ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.